ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் காலிஃப்ளவர் வந்து செஞ்சு பாருங்கள். மசாலாலாம் உதிராமல் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் எந்த அளவு சேர்க்க போகிறோமோ அதை விட தண்ணியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம பொரித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சை வந்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா வந்து நல்லா உதிராமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம். கரெக்டாக இந்த அளவில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவரில் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது எண்ணெயில். நம்ம பொரிச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா பொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மசாலாவை எல்லாமே வந்து இந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் டக்குன்னு பொரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு எடுத்து பொரிச்சிக்கோங்க. இப்போ நான் 30 நிமிஷம் கழித்து பொரிக்கிறதுக்கு வெளியில் எடுத்துட்டேன். ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து அடுப்பை வந்து மாற்றிடுங்க. நம்ம இப்போ வந்து கரண்டி போட்டு இடையில வந்து கிண்டவே கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா வந்து கரண்டி ஃபுல்லாக ஒட்டிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ஒரு சைடு நல்லா வெந்தவுடனே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ 2 சைடுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. சூப்பராக வந்து இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பொரிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா வந்து பிரிஞ்சு வரல. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பொரித்து சேர்த்துக்கோங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதிக நேரம் வரைக்கும் பொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.